பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க, அந்த வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னைக்கு கூட ஒரு வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கிறேன். என் ஜனம் சமாதான தாவரணங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வருது பாருங்களேன். என் ஜனம், ஆண்டவர் உரிமையாக சொல்ல இந்த வார்த்தையை கேட்கிற, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தகப்பனாய் அவரை நினைக்கிற விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு சமாதானத்தை தரப்போறேன்னு சொல்றார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், பாஸ்டர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை பாஸ்டர், என் குடும்பத்துக்குள்ள ஒரு போராட்டத்தை சந்திக்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு இல்லை, பிள்ளைகளிடத்தில் ஒரு ஒருமனப்பாடு இல்லை, குடும்பத்தில் தொடர்ந்து போராட்டங்களை சகிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்பை நான் உணர்கிறேன், என் வீட்டுக்குள்ளே போனாலே என் வீடு எனக்கு நிம்மதியாக இல்லை, என் வீட்டுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள் என்னை நிம்மதியாக இருக்க விடலை, நான் என்ன செய்கிறது? நீ கலங்குறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க, என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலே குடியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அந்த வீட்டில் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். என் பிள்ளைங்க, நான் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்கள் வாழ்கிற அந்த இடம் எப்படி இருக்குமா? சமாதானமாய் மாறும். உங்கள் பிள்ளைகள் சமாதானமாக இருப்பார்கள், உங்கள் கணவர் சமாதானமாக இருப்பார், உங்கள் வேலை ஸ்தலம் சமாதானமாக இருக்கும். கர்த்தர் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம். அந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஒரு நிலையான சமாதானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு உண்மையாய் அப்படியே நிறைவேறும். இந்த வசனத்து மேலே கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உங்களுடைய ஜனமாய் இருக்கிறேன், உங்களுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு நான் விரும்புகிற சமாதானத்தை கொடுங்கப்பான்னு நீங்கள் ஜெபிங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு மேன்மை இருந்தாலும், எவ்வளவு உயர்வு இருந்தாலும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாது போகும்பொழுது அந்த வாழ்க்கை வெறுமையாய் மாறி போய்விடும். ஆனால் அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலே குடியிருக்கும், நிலையான வாசஸ்தலத்தில் தங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் இன்னைக்கு வரப்போகுது. நீங்கள் விரும்புகிறீங்களா? என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, என் ஜனம் சமாதான தாவரங்களில் குடியிருக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே ஒரு தெய்வ சமாதானம் இப்பொழுதே புறப்பட்டு வரட்டும். குடும்ப சமாதானங்களை கெடுக்கிற பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவன் கொடுக்கிற ஒரு நிரந்தர சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். அப்படியே செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நீங்கள் இன்னையிலிருந்து சமாதானமாக இருக்க போகிறீங்க.